ஹை ஆல் இன்னைக்கு ரவா கிச்சடிக்கு தொட்டுக்கிறதுக்கு பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பச்சை மிளகா, புளி, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கடுகு தாளித்து கொட்டிருக்கேன். கடுகு வெடிச்செடுத்து பச்சை மிளகா, புளி, தேங்காய், இஞ்சிலாம் ஒரு வதக்கிடலாம். இதுக்கு வதக்கிட்டு இதை ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் பொடி பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து போட்டுட்டு அப்புறம் சேர்த்து போட்டு உப்பு தேவையானது போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தாளித்து போட்டுக்கலாம். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் அரைச்சிடலாம், பொடி பண்ணிவிட்டு அப்புறம் இதை அப்புறம் சூடாக இருக்குது. கடுகு மாத்திரம் உடைச்சா போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பிரட்டினா போகிறோம். இதில் போட்டு அரைச்சி தாளித்து போட்டு இந்த அளவுக்கு அரைச்ச போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டேன், இதுக்கும் தேவையான உப்பு போட்டிருக்கேன். சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். இல்லை பொடி பண்ணியாச்சு. இப்போ தண்ணி விட்டுட்டு அரைச்சிடலாம். சூப்பரான உடுப்பி சட்னி ரெடி ஆகிட்டு. முதல்ல பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தேங்க்யூ ஸோ மச்.